இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவு வருகின்ற 11ஆம் தேதி இவிஎம் மிஷின்ல நீங்கள் ஓட்டாக அதை மாற்றும் பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும். தரமான ரோடு இருக்கணும், நல்ல ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்கணும், வீட்டுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வரும். உள்ளாட்சியில ஒரே கட்சி, அதே கட்சி எம்எல்ஏ, அதே கட்சி ஆட்சியில திருவனந்தபுரத்தில் இருந்தா முழுமையான அரசியல் மாற்றம் நடக்கும். ஆனா 2 முறை நீங்க காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க, கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துட்டீங்க. கம்யூனிஸ்டும் ஆட்சி கொடுத்திருக்கிறீங்க, காங்கிரசுக்கும் ஆட்சி கொடுத்திருக்கிறீங்க. கம்யூனிஸ்டுக்கு எம்பி கொடுத்திருக்கிறீங்க, காங்கிரசுக்கும் எம்பி கொடுத்திருக்கிறீங்க. கம்யூனிஸ்டுக்கும் உள்ளாட்சி கொடுத்திருக்கிறீங்க, காங்கிரசுக்கும் உள்ளாட்சி கொடுத்திருக்கிறீங்க. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சி கொடுங்க. 2025 வருகின்ற 11 டிசம்பர் நடக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சியில் நீங்க வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய பஞ்சாயத்து வார்டு மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க, பஞ்சாயத்து தலைவர் தயவு செஞ்சு கொடுங்க, பிளாக் அளவுல மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க, மாவட்ட அளவுல பஞ்சாயத்தினுடைய பிரதிநிதி தயவு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுனாங்க ஐயா, 100 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல 80 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறாங்க. நம்முடைய பிரதிநிதிகள் அவர்கள் மோடி ஐயா கட்சியை சார்ந்தவர்கள், என்டிஏவை சார்ந்தவர்கள். நேரடியாக உங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு 3 மாதத்துக்கு முன்பு பம்பைக்கு போயிருந்தேன். பம்பை எதுக்கு பம்பை கூட்டிருந்தாங்கன்னா, ஐயப்பன் கோவில்ல சபரிமலையில வெளியே இருக்கு